வெல்கம் டு மை சேனல். சொரக்காய் சாம்பார் பண்ணலாம். அது கூட்டாகவும் நம்ம சாப்பிட்லாம், சாம்பாராகவும் சாப்பிட்லாம். ஸோ அதுக்கு சொரக்காய் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணுறோன்னா, வெங்காயம் ஒரு 5 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு டொமேட்டோ, ஒரு சின்ன டொமேட்டோவாக 2 எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் சில்லி ஆட் பண்ணிப்போம். கல்லுப்பு ஆட் பண்ணிப்போம். சிறு பருப்பு தான் அதுக்கு போடுறேன். நான் துவரம் பருப்பு ஆட் பண்ணல, வெறும் சிறு பருப்பு போட்டு பண்ணுறேன். கூட துவரம் பருப்பு நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணுங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிப்போம். அப்புறம் தண்ணி, சீரகம் ஆட் பண்ணிப்போம். இப்போ வந்து மூடி போட்டு விசில் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு தாளிக்க ரெடி பண்ணிடலாம். இப்போ கடாய் வச்சுருக்கேன். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஊற்றலாம். விசில் வந்துருக்குங்க. கடுகு, சீரகம், உளுந்து ஆட் பண்ணிப்போம். இடித்து வச்ச ஒரு 3 பல் பூண்டு, அது கூடயே என்கிட்ட காய வச்ச கருவேப்பிலை தாங்க இருக்குது, அதுதான் நான் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நீங்கள் போட்டுக்கணும். வெங்காயம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கையில் எடுக்கக்கூடாது. நான் இந்த ஸ்பூன் எடுத்துகிட்டு நானே குக் பண்ணுறதுனால கையில் எடுத்துட்டேங்க. ஸ்பூன் யூஸ் பண்ணுங்க. கூட பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சுரக்காய் கோல்டு சிறுபருப்பு சைனஸ் இருக்கிறதுனால நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். பருப்பு எடுத்து இதில் மிக்ஸ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதாங்க. இதில் பெப்பர்லாம் போட்டிருக்கோம். நீங்கள் நெய் வேணுன்னா சுடசாதத்தில் நெய்யோ இல்லை தேங்காய் எண்ணெயோ ஊற்றி அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சாம்பாரை நீங்கள் சாதத்தை கூட சுட சுட போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் போடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. தேங்க்யூ.